அனைவருக்கும் வணக்கம். முக்குடர் பல்லு இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ள மலை அறிகுறி பாடல் குறித்த விளக்கத்தினை இந்த பகுதியில் காண்போம். இதான் அந்த பாடல். இனி அந்த பாடலுடைய விளக்கத்தினை மட்டும் காண்போம். நாளை மழை வரப்போகின்றது என்பதனை பல்லர்கள் ஒரு சில அறிகுறிகளின் வாயிலாக கண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். எவ்வாறு எனில், கேரள பகுதியில் இருக்கக்கூடிய தென்மேற்கு திசையில் மின்னல் அடிக்கின்றது. அதே போல இலங்கை இருக்கக்கூடிய தென்கிழக்கு திசையில் மின்னல் அடிக்கின்றது. இந்த இரண்டு திசைகளில் மின்னல் தோன்றினால் மழை வரும் என அவர்கள் நம்பி இருக்கின்றனர். அதே போல காற்றானது மரக்கொம்புகளை சுற்றி சுற்றி நேற்றும் இன்றும் அடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் காற்றின் சுருதி மாற்றத்திலும் மழைக்கான அறிகுறியை அவர்கள் உணர்ந்திருக்கின்றனர். அதோடு கிணறுகளிலும் வயல் நீர்களிலும் இருக்கக்கூடிய தவளைகளானது சத்தமிடுகின்றன. சேற்றில் இருக்கக்கூடிய நண்டானது மழை பெய்து தன்னுடைய குழியை நிரப்பிவிடக் கூடாது என்பதற்காக வலையை அடைத்து வைக்கின்றது. அதோடு மழை நீரை உண்ணும் 1 கோடி வானம்பாடி பறவைகள் வானத்தில் வட்டமிட்டு மகிழ்ச்சியாக பறந்து கொண்டு இருக்கின்றன. இவற்றின் வாயிலாக நிச்சயம் மழை வரும் என்பதை அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர். பொதுவாக இயற்கை நிகழ்வுகள் மனிதனை விடவும் உயிரினங்களால் முன்கூட்டியே உணர்ந்து கொள்கின்றன என சொல்லப்படுகின்றது. அதை போலவே இங்கும் தவளை, நண்டு, வானம்பாடி பறவைகள் மழை வருவதை உணர்த்தி விடுகின்றன. ஆகையால் இவற்றையெல்லாம் கண்ட திருமாலை வழிபடுகின்ற பல்லர்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சி கொள்கின்றனர் என்பதாக இந்த பாடல் நமக்கு விளக்கி நிற்கின்றது. இந்த இனிமையான பாடலை மாணவர்கள் சிறப்பாக தேர்வில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.